2026 தேர்தலில் ஸ்டாலினா விஜயா? தமிழகத்தில் அடுத்த சிஎம் யார்? பிரபல ஜோதிடர் கணிப்பு. அதாவது வரும் 2026 தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் தங்கள் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ரகசியத்துடன் சஞ்சரியுங்கள் என விஜய் பேசியிருந்தார். இந்த நிலையில் தேசிய கட்சியான காங்கிரசுடன் விஜய் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் 70 சீட்டுகள் மற்றும் துணை முதல்வர் பதவி தர தயாராக இருப்பதாக விஜய் பேசியிருக்கிறார். மேலும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் கேட்கும் சீட்டுகளை தரவில்லை என்றால் இறுதி நேரத்தில் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மதுரையில் 2வது மாநாடு வெற்றிகரமாக முடித்த நிலையில் அந்த மாநாட்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நிலையில் மாநாட்டில் விஜய் பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பிரதமர் மோடி குறித்தும் நேரடியாக விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பாக பாஜக திமுக தவிர்த்து முதன்முறையாக கட்சியின் மாநாட்டில் அதிமுகவை விஜய் விமர்சித்து பேசியிருப்பதையும் கவனிக்க வேண்டும். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தற்போது யார் கையில் இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருந்தார். விஜயின் இந்த பேச்சு அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே விஜயை விமர்சித்து வந்தது. குறிப்பாக தமிழகத்தில் பிரதான கட்சிகளின் காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சித்து பேசவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசிய விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை மீண்டும் உறுதி செய்தார். அது மட்டுமல்லாமல் தாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பது ரகசியம், அந்த ரகசியத்துடனே இருங்கள் என விஜய் பேசியிருந்தார். மேலும் இதன் மூலம் ஏதோ ஒரு கட்சியுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பது தெரிய வருகிறது. இதற்கு இடையே விஜய் தரப்பில் பேசியபோது அந்த கட்சி காங்கிரஸ் தான் என்கின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என ஏராளமான நிர்வாகிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். மேலும் இந்த நிலையில்தான் அதிமுகவுக்கு இருப்பது தொண்டர்கள் கூட்டம், ஆனால் விஜய்க்கு இருப்பது ரசிகர்கள் கூட்டம். அதனால்தான் விஜயை யாராவது தவறாக பேசினால் உடனே திட்டிவிடுகிறார்கள். மேலும் நீதிபதியாக இருந்தாலும் தவறாக பேசுகிறார்கள், யாரையும் விட்டு வைப்பதில்லை. சிலர் முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் என பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு சில நெருக்கடிகள் காரணமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டது. இதனை தமாக கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. விஜயுடன் சேர்ந்தால் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைப்பதால் பாஜகவுடன் எப்படி கூட்டணி என்று எடப்பாடியும் சந்தேகத்திலேயே உள்ளார். இந்த நிலையில்தான் புசி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றோர் தலைமறைவாக உள்ளனர். ஏற்கனவே புசி ஆனந்த் மீது விஜயின் அப்பா சந்திரசேகர் பல குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். இப்போது உள்ள நெருக்கடி சூழ்நிலையில் மகனிடம் அப்பா பேசியிருக்கிறார். அதாவது சந்திரசேகர் நிறைய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், மேலும் 80 வயதை கடந்து வரும் கூட. எனவே நிச்சயம் மகனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். சந்திரசேகரின் ஆலோசனைகள் இனிமேல் தவாகவில் இருக்கும் என்றும் தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் 2025 வருடம் இப்போதுதான் தொடங்கியது போல இருக்கிறது. ஆனால் 10வது மாதம் தொடங்கி 10 நாட்கள் முடிந்துவிட்டது. விரைவில் 2025 நிறைவடைந்து 2026 வருடம் பிறக்க உள்ளது. 2026 தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வருடமாகும். காரணம், சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதைய நிலையில் தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமாக தலைவர் விஜய் ஆகிய இருவருக்கும் நேரம் நன்றாக இருப்பதாகவே பல ஜோதிடர் கணித்துள்ளனர். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் கூறியுள்ளார். அதாவது 2020 வருடம் குறித்து பிரபல ஜோதிடர் ஆச்சாரியா கணிப்பு வெளியிட்டுள்ளார். அதில்
திருச்சி, கரூர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் வருகிற ஜனவரி மாதம் வரை மிகப்பெரிய பேசும் பொருளாகத்தான் இருக்கும். சனி வக்கிரமாக சூரியனுடன் இணைந்திருப்பதால் போர் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அங்கு அரசியல் மாற்றங்கள், அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தமிழகத்தில் முக்கியமான கொங்கு மண்டலமான கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் எதிர்பாராத சம்பவங்கள், அசம்பாவிதங்கள், அரசு நடவடிக்கைகள், கோயில்கள், கல்வி நிறுவனங்கள், சீருடை பணியாளர்கள் சர்ச்சையில் பாதிப்புகள் சிக்குவார்கள். அதாவது 2026ஆம் ஆண்டில்தான் ஜூன் மாதம்தான் மிகப்பெரிய கிரக பெயர்ச்சி உள்ளது. கடகத்தில் குரு உச்சம் பெற்றுள்ளார். வருகிற நவம்பர் மாதத்தில் இருந்தே அதன் தாக்கம் தொடங்கிவிடும். இந்த நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கரூர் விபத்திலிருந்தே சற்று பின்னோக்கி காணப்படுகிறது. மேலும் விபத்து ஏற்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் விஜய் காணொளி மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். அதோடு முதல்வரை பற்றி அவர் பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் கூட்டணி குறித்த நடவடிக்கையை சற்று ஒதுக்கிவிட்டு கரூர் சம்பவத்திலிருந்து தப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக இறங்கியுள்ளார். அண்மையில் அதிமுகவின் பிரச்சாரத்தில் தவாக கொடி பறந்ததை பார்த்த இபிஎஸ் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று கூறியிருந்தார். மேலும் இது அதிமுக தவாக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நிரூபித்தது. இந்த சூழ்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பிய போது, மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தங்களது தலைமையில்தான் கூட்டணி என்று விஜய் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தவாக தலைவர் விஜய்க்கு வரும் 2026 வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும். விஜய்க்கு செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் இளைஞர்களின் ஆதரவு எப்போதும் பெரிய அளவுக்கு இருக்கும். மேலும் இந்த நிலையில் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் என அதிமுக முன்னாள் நிர்வாகியான புகழேந்தி செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டு அங்கே பாருங்கள் கொடி பறக்குது என தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை காட்டி அரசியல் செய்கிறார். ஆனால் விஜயோ பாஜக எங்களுக்கு எதிரி என கூறியிருக்கிறார். மேலும் பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு தமாக கொடியை காண்பித்து அது பறக்கிறது என எப்படி, எந்த தைரியத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என தெரியவில்லை. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இது மிகவும் நல்ல நேரம். அதாவது 2026 தேர்தல் ஏப்ரல், மே மாதங்களுக்குள் தேர்தல் நடைபெற்றால் இவர்கள் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும். இருவருமே அதிக வாக்குடன் முன்னிலை பெறுவார்கள் என்று கணித்துள்ளார் ஜோதிடர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.